சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். ஏற்கனவே 1 முதல் 3 வசனங்களை தியானித்து முடித்தோம். இன்றைக்கு நாம் நமக்கு இருக்கக்கூடிய நேரத்திற்கு ஏற்ற விதத்துல 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் ஒரு கற்பனையானது அல்ல. எப்படிப்பட்டதல்ல? கற்பனையானது அல்ல. பொதுவாக மனிதர்கள் அநேக காரியங்களை மனதிலே வைத்து கற்பனை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி இந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் கற்பனைக்குரியது அல்ல. முதலாவது அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் பிதாவாகிய தேவனுடைய கரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்து பின்பு அதை ஒரு தூதனுக்கு கொடுக்கிறார். தூதனுடைய கையிலிருந்து அது யோவானுக்கு கடந்து வருகிறது. அப்ப இந்த யோவான் யார் என்பதை நம்மால் என்ன செய்ய முடியவில்லை என்றால் உறுதிப்படுத்த முடியவில்லை. என்றாலும் யோவான் ஒரு தீர்க்கதரிசியாக வெளிப்படக்கூடியவராக காணப்படுகிறார். நீங்க ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தின் துவக்கத்தை பாருங்க. இப்படி மற்ற நிருபங்களை எடுத்துக்கொள்வீர்களானால் துவக்கத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்று இருக்கும், அப்போஸ்தலனாகிய பேதுரு. ஆனா இங்க வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்தின் துவக்கத்துல பார்ப்பீர்கள் என்றால் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கும். அப்ப அங்க அவர் ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்லப்படாதவராக காணப்படுகிறார். அப்ப இந்த யோவான் யார் என்பதை நம்மால் என்ன செய்ய முடியவில்லை, உறுதிப்படுத்த முடியவில்லை. என்றாலும் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக வெளிப்படக்கூடியவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம். அதற்குரிய ஆதாரமான வசனங்களை நாம் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலேயும் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேயும் படித்து அறிந்து கொள்ளலாம். முதலாவது வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்திலே விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அப்ப இந்த யோவான் என்கிற ஒரு ஊழியக்காரர் தீர்க்கதரிசியாகவே வெளிப்படுத்தப்படுகிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் போது, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்கிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள் என்றார். அப்ப இந்த யோவான் என்கிற ஊழியக்காரர் ஒரு தீர்க்கதரிசியாகவே வெளிப்படுத்தப்படுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த யோவான் தன்னை குறித்து எவ்விதமாக அறிமுகப்படுத்துகிறார் என்றால், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் தன்னை குறித்து சொல்லும் போது, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும்
அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் என்று சொல்கிறார். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. அப்ப இவ்விதமாக தான் யோவானும் தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் யோவான் தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்று உரிமை பாராட்டவில்லை. 11ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால் 7 சபைகளுக்கும் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாம படிக்கிறோம். அந்த 7 சபைகள் என்ன? ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதேக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று குறிப்பிட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அப்ப யோவான் எழுதும் போது இந்த 7 சபைகளுக்கும் பிரைமரியாக பிரதானமானதாக எழுதக்கூடியவராக இருக்கிறார். இந்த 7 சபைகளும் எப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டதாக இருந்தது என்றால் நாம் அறிந்து கொள்கிறோம். பரிசுத்த பவுல் எபேசுவிலே ஊழியம் செய்த நாட்களிலே அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவராக இருந்தார். அது எப்பொழுது என்றால் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு AD 52 முதல் AD 55ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த எபேசு பட்டணத்திலே அவர் ஊழியம் செய்யக்கூடியவராகவும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடியவராகவும் இருந்தார். அந்த காலகட்டத்திலே ஆசியா பிரதேசத்திலே சுவிசேஷம் பிரசித்திப்படுத்தப்பட்டதாக இருந்தது. ஆகவே இந்த யோவானுடைய 7 சபைகளும் அதற்கு பிறகு ஸ்தாபிக்கப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் இந்த 7 சபைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று ஒரு கேள்வி எழும்பும் போது தேவ ஆவியானவர் அந்த சபைகள் இருந்த உள்ளூர் பகுதிகள் இருக்கிறதே அதனுடைய நிலைமைகளை எல்லாம் வெளிப்படுத்த சித்தம் கொண்டவராக காணப்படுகிறார். ஏனென்றால் அந்த சபைகள் இருந்த இடம், அந்த உள்ளூர் இடத்தின் நிலைமைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக, அந்த நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த 7 சபைகளையும் தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். ஏனென்றால் பிரைமரியாக பிரதானமானதாக அந்த 7 சபைகளுக்கும் எழுதப்பட்டதாக இருந்தாலும் அது நமக்கும் இப்பொழுதுள்ள உலகத்தில் உள்ள எல்லா சபைகளுக்கும் சம்பந்தம் உள்ளதாக இருக்கிறது. அன்னைக்கு அந்த உள்ளூர் பகுதிகளிலே இருந்த நிலைமைகள் இன்றைக்கும் முழு உலகத்திலேயும் இருக்கிற பகுதிகளின் நிலைமைகளாக இருக்கலாம். ஆகவே அதை சம்பந்தப்படுத்தி படிக்கும் போது சபைகள் எவ்விதமாக செயல்பட வேண்டும் என்பதை சபைகள் உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா சிலர் சொல்லுவாங்க, எங்க பகுதியில இருக்கிற சபையில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, எங்க பகுதியில இருக்கிற சபைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க எல்லாரும் என்ன செய்யலாம்னா, இந்த 7 சபைகளும் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலைக்குட்பட்டு இருந்தது, அந்த உள்ளூர் பகுதிகள் எவ்விதமாக காணப்பட்டது என்பதை படித்து அறிந்து, ஓ இது மாதிரிதான் நம்ம சபையும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்தி கொண்டு எவ்விதமாக அந்த சபைகள் செயல்பட வேண்டும் என்பதை இந்த கடிதத்தின் மூலமாக, இந்த வெளிப்படுத்தல் எழுதின விசேஷத்தின் மூலமாக, அந்த சபைகளுக்கு எழுதப்பட்ட கடிதங்கள் மூலமாக, தூதின் மூலமாக அறிந்து கொண்டு செயல்பட முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த 7 சபைகளுக்கும் எழுதப்பட்ட கடிதங்களை நாம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாக 7 என்கிற எண் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் முழுவதும் நிறைய இடங்களில உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு அடையாள குறிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாகவே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசித்து பார்க்கலாம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது நம்ம அறிந்து கொள்ளணும்.
அவர் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருச்சு பவுல் அப்போஸ்தலன் எப்ப எபேசுல ஊழியம் செய்தார், சுவிசேஷம் எப்பொழுது பிரசித்தி படுத்தப்பட்டது, அதன் பிறகு எப்பொழுது இந்த 7 சபைகள் ஆரம்பிக்கப்பட்டதாய் இருக்கும். இப்ப அந்த 7 சபைகளுடைய நிலவரத்தை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாகவும், சபைகள் எவ்விதமாக செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்தும் வண்ணமாகவும் அந்த 7 சபைகளுக்கும் யோவான் என்ன செய்கிறார்? கடிதம் எழுதுகிறார். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது. அப்படின்னா நம்ம சபைக்கும் நாம் இந்த கடிதத்தில் எழுதப்பட்டதை சம்பந்தப்படுத்தி என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும். இப்ப எழுதுறாரு, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவராலும் என்று எழுதுகிறார். இந்த இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவரும் என்று எழுதும் போது அங்க அந்த திரித்துவ தேவனை குறித்த ஒரு சாரம், பொருள் காணப்படுவதை நாம் அறிந்து கொள்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவராலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது யாரை குறிக்கிறது என்றால், த இட்டர்னல் ஒன், நித்தியமான ஒருவர். அதை வார்த்தைகளாலே விவரிக்க முடியவில்லை. அந்த தேவனை வார்த்தைகளாலே விவரிக்க முடியவில்லை. யாவே என்று சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? யாவே என்று நாம் அதை அறிந்து கொள்ளலாம். நித்தியமான ஒருவர். இதை நாம் எங்கே பழைய ஏற்பாட்டின் கால புஸ்தகத்திலே படிக்கலாம் என்றால், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே படிக்கலாம். மோசே கேட்பார், உம்முடைய பெயர் என்ன? உடனே கர்த்தர் சொல்லுவார், ஐ ஆம் ஹூ ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கிறேன், த இட்டர்னல் ஒன். அவரை நம்மால் என்ன செய்ய முடியாது என்றால் வார்த்தைகளாலே விவரிக்க முடியாது. அவ்வளவு மகத்துவமான தனித்தன்மை வாய்ந்த வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். யாவே என்று நாம் அறிந்து கொள்கிறோம். த இட்டர்னல் ஒன், தேவன் ஒருவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமையும் உண்டாவதாக. ஆனா அடுத்தது நீங்க படிக்கும் போது அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் என்று சொல்லும் போது அந்த திரித்துவத்திலே காணப்படுகிற பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. From the 7 spirits before his throne என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். அப்படின்னா என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான், ஆனால் அவருடைய உத்தியோகம் 7 விதங்களிலே நிறைவுள்ளதாய் இருக்கிறது. அப்ப அந்த நிறைவுள்ள பூரண நிலையில் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையையும் வல்லமையையும் குறிக்கக்கூடியதாக இங்கே அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து அந்த 7 உத்தியோகங்கள் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படித்து அறிந்து கொள்ளலாம். The spirit of wisdom and understanding, the spirit of counsel and might, the spirit of knowledge, the spirit of godliness, அடுத்தது the spirit of the fear of God. ஆங்கிலத்திலே 7 காரியங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒருவர் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்படும் போது இந்த 7-fold gift, 7 விதமான கிருபை வரங்கள் செயலாற்றக்கூடியதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்ல வாசிப்போமா? ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இதுல ஒரே ஒரு இது இல்ல, அது என்னன்னா தேவ பக்தி, காட்லினஸ். அது ஆங்கிலத்திலே காணப்படுகிறது. அதை சேர்க்கும் போது உங்களுக்கு 7 ஆவியானவருடைய உத்தியோகங்கள் சொல்லப்படுகிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப முதலாவது இட்டர்னல் ஒன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற தேவனுடைய அந்த முழுமையான வர்ணிக்க முடியாத காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து வெளிப்படுத்துகிறார்.
திரித்துவத்தின் இரண்டாவது நபர். மூன்றாவது நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப திருத்துவத்துல அடுத்தது யார் வர்றா? இயேசு கிறிஸ்து மூன்றாவது நபராக காணப்படுகிறார். ஆமா, நம்ம சொல்லும் போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரும் சொல்லுவோம். இங்க தமிழ்ல அவங்க எழுதும் போது இயேசு கிறிஸ்துவ மூன்றாவதாக அங்க குறிப்பிட்டு எழுதியிருப்பதை நம்ம படிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால் உண்மையுள்ள சாட்சியம் ஒரு காரியம். இரண்டாவது, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும். மூன்றாவது, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த திரித்துவத்திலே காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவை குறித்த மூன்று தன்மைகள் குறிப்பிடப்பட்டதாக இருக்கிறது. அதுல முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உண்மையுள்ள சாட்சி. உண்மையுள்ள சாட்சி என்று சொல்லும் போது ஆங்கிலத்துல பார் எக்ஸலன்ஸ் என்று சொல்வார்கள். பார் எக்ஸலன்ஸ், உண்மையுள்ள சாட்சி. கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள சாட்சியாக காணப்படுகிறார். நம்ம வெட்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அவர் பரலோகத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை ஈடேற பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் வழியாக நாம் நடக்கும் போது, அவர் சத்தியமாக நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது, அவரை நம்முடைய வாழ்க்கையிலே பரலோக ஜீவனாக பெற்றிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை பரலோக மகிமையுள்ளதாக இருக்கும். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்படும். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, பரலோக வாழ்க்கை இல்லை என்பதை உண்மையுள்ள சாட்சியாய் இருக்கிற அவரை குறித்து வெட்கப்படாமல் அறிவிக்கலாம். ஆகவேதான் இயேசுவை குறித்து உண்மையுள்ள சாட்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப யோவானுக்கு என்ன இருந்ததுன்னா உபத்திரவம் இருந்தது. யாருக்கு? யோவானுக்கு உபத்திரவம் இருந்தது. எதற்காக அந்த உபத்திரவம் இருந்தது என்றால், அவர் உண்மையுள்ள சாட்சியாய் இருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அவரும் ஒரு உண்மையுள்ள சாட்சியாய் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அவருக்கு என்ன இருந்தது? உபத்திரவம் இருந்தது. அதுபோல நிறைய பேரு இயேசு கிறிஸ்துவை உண்மையுள்ள சாட்சியாக உறுதிப்படுத்தி கொண்டு என்ன செய்திருக்கிறார்கள்? அவரை குறித்து அறிவிக்கக்கூடிய உண்மையுள்ள சாட்சிகளாக மாறி இருக்கிறார்கள். அதுல இருந்து அவங்க என்ன செய்யலன்னா, எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் பரவாயில்ல, நாங்க அவரை உண்மையுள்ள சாட்சி என்று அறிவிப்போம் என்பதுல உறுதியா இருந்திருக்காங்க. அதற்காக அவர்கள் எல்லாரும் உபத்திரவப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள சாட்சியா இருக்கிறார் என்று அறிவிக்கிறவர்களுக்கு சில துன்பங்கள் உண்டு. யோவான் அப்படி துன்பப்பட்டிருக்கிறார். அதுபோல அநேக உண்மையுள்ள சாட்சிகள் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள சாட்சி என்று அறிவிப்பதினாலே துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தெய்வ பிள்ளை, ஆனாலும் அவர்கள் அதிலே உண்மையாய் இருக்க தைரியம் அடைந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை குறித்து படிக்க வேண்டும் என்றால் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால், அப்படி இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள சாட்சி என்று அறிவித்த ஒரு உண்மையுள்ள சாட்சியாக காணப்பட்டவர் தான் யார்? அந்திப்பா. அவரை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்கிறது? உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அப்ப அந்த அந்திப்பா என்கிற உண்மையுள்ள சாட்சி எங்க இருந்திருக்காருன்னா, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல இருந்து, ஆனா இயேசு கிறிஸ்து தான் உண்மையான சாட்சி என்பதை தைரியமாக இயேசுவை மறுதலியாமல் அந்த விசுவாசத்தை பிரசங்கிக்க கூடியவராக இருந்திருக்கிறார். அது நிமித்தமாக அவர் கொல்லப்பட்டும் இருக்கிறார், துன்பங்களை அனுபவித்தார்கள்.
ஆனாலும் அந்த உண்மையிலிருந்து அவர்கள் விலகவில்லை, அதிலே உறுதியாய் இருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே போல்தான் யோவானும் தன்னை குறித்து சொல்லும் போது அந்த உண்மையுள்ள சாட்சியாக காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவம் அனுபவித்ததாக குறிப்பிடுகிறார். எங்க படிக்கிறோம்? வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல படிக்கிறோம். ஏற்கனவே நம்ம அதை வாசித்துட்டோம். அங்க யோவான் தன்னை குறித்து சொல்லும் போது எழுதுகிறார், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் என்று எழுதுகிறார். அவன் நீங்க நினைக்க கூடாது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் கஷ்டமே இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதனால, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதினால என்ன வரும்? உபத்திரவங்கள் வரும். ஏனென்றால் அந்த சுவிசேஷத்திற்கு விரோதியாக காணப்படுகிறது யார் என்றால் சாத்தான். அவனுடையவர்கள் அதற்கு விரோதிகளாக காணப்படுகிறார்கள். ஆகவே உபத்திரவங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து உண்மையுள்ள சாட்சி என்று அறிவிப்பதின் மூலமாக வரும். ஆனாலும் நாம் அதிலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதற்காக தைரியம் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி காணப்படுகிறார்? முதல் தன்மை என்ன? உண்மையுள்ள சாட்சியாக காணப்படுகிறார். அடுத்தது படிக்கிறோம், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். The first born from the dead என்று சொல்லப்பட்டிருப்பதை படிக்கிறோம். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி, the ruler of the kings of the earth. இப்போ இரண்டாவது காரியத்தை நம்ம படிக்கலாம், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது எந்த வாக்கியத்தை பிரதிபலிக்க கூடியதாய் இருக்கிறது என்றால், சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 27ஆம் வசனத்தை பிரதிபலிக்க கூடியதாய் இருக்கிறது. அங்கே தேவன் தாவீதை ஏற்படுத்தினார் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். வாசியுங்கள், சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். அப்ப அங்க தேவன் தாவீதை என்ன செய்தாராம்? முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குகிறாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இது எதனோடு சம்பந்தப்பட்டதாய் இருக்கிறது என்றால், தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்டதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்துல முதற் பேரானவர், முதற் பிறந்தவர் என்பது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவர்களிலே முதற் பேரானவர், முதற் பிறந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுதலில் கிறிஸ்துவின் நிலையோடு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மரித்தோரிலே முதலாவது எழுந்தவர் யார்தான்? இயேசு கிறிஸ்து தான். அப்படியானால் உயிர்த்தெழுதலிலே கிறிஸ்துவின் நிலை எவ்விதமாக காணப்படுகிறது என்பதை யோவான் குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். அதுபோல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்து ஒரு மகிமையின் சரீரத்தோடு எழுந்திருப்பதற்கு ஏதுவாக நித்திரை அடைந்தவர்களிலே முதற் பலனானார் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். அதுபோல ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இங்கே நம்ம படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரராக இருக்கிறார். அவர்தான் உயிர்த்தெழுதலிலே முதற் பேரானவராக காணப்படுகிறார். அப்ப நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு இளைய சகோதரர்கள் சகோதரிகளாய் இருக்கிறோம் என்றால், அந்த தேவகுமாரனுடைய
சாயலுக்கு ஒப்பாக நாமும் மறுரூபம் அடைவதற்கு ஏதுவாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து அந்த மகிமைக்கு நாம் இடம் கொடுத்து ஜீவிக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்படி முதற் பேராக உயிர்த்தெழுந்தாரோ அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே நாமும் இரண்டாம் வரிசையிலே காணப்படுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய வரிசையிலே எழுந்திருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இது இயேசு கிறிஸ்துவிலே காணப்படுகிற இரண்டாவது தன்மையாக யோவான் குறிப்பிடுகிறார். முதலாவது என்ன? உண்மையுள்ள சாட்சி. இரண்டாவது என்ன? அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவர்களிலே முதற் பிறந்தவராக காணப்படுகிறார். அடுத்தது மூன்றாவது தன்மை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாக காணப்படுகிறாராம். இந்த பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி என்று சொல்லும் போது இது கிரீடத்தை பற்றி குறிப்பிடப்பட்டதாக காணப்படுகிறது. ஏனென்றால் ஆளுகிறவர்களுக்கு என்ன உண்டு? கிரீடம் உண்டு. இப்ப ராஜாக்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தலையில என்ன வச்சிருப்பாங்க? கிரீடம் வச்சிருப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவும் இரட்சகராக மீட்பராக காணப்படுகிறார் என்றால் பூமியிலே அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிரீடத்தின் உரிமை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால் இரண்டு விதமானதாக இருக்கிறது. எத்தனை விதம்? இரண்டு விதமாக காணப்படுகிறது. ஒன்று என்னவென்றால் அவர் சபைக்குரிய அனைத்திற்கும் தலைவராக இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? சபைக்குரிய அனைத்திற்கும் தலைவராக காணப்படுகிறார். அதை நாம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்களை வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்கள். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்ப சபை கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. அப்ப சபைக்குரிய அனைத்திற்கும் இயேசு கிறிஸ்து எப்படி காணப்படுகிறார்? தலைவராக காணப்படுகிறார். இது பூமியிலே மீட்பராக காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் கிரீடத்தின் முதல் உரிமையாக காணப்படுகிறது. இரண்டாவது உரிமை எப்படி காணப்படுகிறது என்றால் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறாராம். எப்படி இருக்கிறார்? பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறாராம். அப்படின்னா என்னன்னா, இந்த கடிதத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஒரு ஞாபகம் வர வேண்டும். அது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் கர்த்தருக்காக வாழ்ந்தவர்களை உபத்திரவப்படுத்தினார்களோ அந்த உபத்திரவப்படுத்தினவர்களுக்கும் நம்முடைய ஆண்டவர் அதிபதியாகவே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை சீசர் என்று சொல்லப்படுகிறவர் உபத்திரவப்படுத்தி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நாமத்திற்காக சீசர் மூலமாக உபத்திரவப்படுத்தப்பட்டிருந்தாலும் சீசருக்கும் இயேசு கிறிஸ்து யாராக தான் இருக்கிறார் என்றால் அதிபதியாக தான் இருக்கிறார். அதை ஒருவேளை சீசர் ஒத்துக்கொள்ளாமல் போகலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பூமியின் ராஜாக்களுக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாராம்? அதிபதியாகவே இருக்கிறாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப எல்லா ராஜ்யங்களுக்கும் மேலாக நம்முடைய தேவன் ஆளுகை செய்யக்கூடியவராக அதிபதியாகவே காணப்படுகிறார். காரணம், அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்றால் சிருஷ்டித்த படைப்புகளின் மீது தேவனுக்கு நல்ல நோக்கங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப இத வச்சுதான் யோவான் சொல்றாரு, இந்த திரித்துவ தேவனுடைய சாரத்தையும் வைத்துதான் என்ன சொல்றாரு? உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இப்ப நம்ம அந்த 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிப்போமா? யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும்
சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிரேஸ் அண்ட் பீஸ் டு யூ என்று வாழ்த்துதல் சொல்லக்கூடியவராக யோவான் காணப்படுகிறார். அதாவது புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் கிரேக்க பாஷையிலும் எபிரேய பாஷையிலும் இணைந்து அனுகூலமான வாழ்த்துதலை சொல்லும் போது பொதுவாக நிருபங்களிலே இவ்விதமாக தான் வாழ்த்துதல் காணப்படுகிறது. அது என்ன? உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்பதாகவே காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது 6ஆம் வசனத்திற்கு நாம் வருவோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த இடத்திலே நாம் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாராம். அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்ம என்ன செய்தாராம்? கழுவினாராம். To him who loves us and has freed us from our sins by his blood என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளை, இங்க நம்ம படிக்கிறோம் பாவங்களற நம்மை கழுவி என்று படிக்கிறோம். கிரேக்க வார்த்தையில லைசாந்தி என்று காணப்படுகிறது. அப்படி என்றால் ஃப்ரீடு. ஃப்ரீடு என்றால் விடுவிப்பு, பாவத்திலிருந்து விடுவிப்பு. அதுதான் அதனுடைய அர்த்தமாக காணப்படுகிறது. வாஷிங் இன் பிளட், இரத்தத்தினாலே கழுவப்படுதல் என்கிற ஒரு பிப்ளிக்கல் இமேஜ் இல்ல. பிப்ளிக்கலா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கழுவப்படுதல் இரத்தத்தினால என்கிற ஒரு பிரதிபலிப்பு இல்ல. ஆனா ஒரே ஒரு இடத்துல ஒரு விலக்கு காணப்படுகிறது. அது எங்க அப்படின்னா வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஒரு விலக்கு காணப்படுகிறது. அங்க நம்ம படிக்கிறோம், ரோப்ஸ் தட் ஆர் வாஷ்ட், அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை படிக்கிறோம். இந்த ஒரு இடத்தை தவிர இந்த அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தார்கள் என்கிற அந்த ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த விலக்கை தவிர மற்ற இடங்களில கழுவப்படுதல் என்பது எதை குறிக்கிறது என்றால் விடுவிக்கப்படுதலை குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பாவங்களிலிருந்து விடுதலை உண்டாகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, நீங்க கேட்கலாம், அப்படி பாவங்களில் இருந்து விடுதலை ஆகும் போது அவர்கள் எப்படி மாறுகிறார்கள் என்றால் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க வெளிப்படுத்தல் 1:6 வாஸ்து பார்க்கலாம். தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்ப தேவனுக்கு ஒரு ஆசாரியத்துவ ராஜ்யமாக, a kingdom of priests to God காணப்படும்படியாக தேவன் என்ன செய்கிறார்? பாவத்திலிருந்து என்ன செய்கிறார்? விடுதலை ஆக்குகிறார். நீங்க எல்லாம் இன்னைக்கு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் தேவனுக்கு என்று ஒரு ஆசாரியத்துவ ராஜ்யமாக காணப்படும்படியாக, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக காணப்படும்படியாக. நான் உபவாச ஜபத்துல சொன்னேன், ராஜாக்கள் என்று சொல்லும் போது ஆளுகிறவர்கள் எதை விரும்புவார்கள்? ஜனங்கள் எல்லாம் சமாதானமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆனா அதே நேரம் தங்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் வருகிறது என்றால் ராஜாக்கள் என்ன செய்வார்கள்? அதிலே வெற்றி பெரும்படியாக, அந்த போராட்டங்களை மேற்கொள்ளும்படியாக என்ன செய்வார்கள்? நல்ல போராட்டம் போராடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம ராஜாக்களாக காணப்படுகிறோம் என்றால், ஆசாரியர்களாக காணப்படுகிறோம் என்றால் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு யாருக்கு இருந்தது என்றால் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வனாந்திரத்திலே காணப்பட்டார்களே, அப்பொழுது கர்த்தருக்கென்று ஒரு ஆசாரிய ராஜ்யமாக அவர்கள் காணப்படும்படியாக அழைப்பு அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கும் அந்த ராஜரீகத்துவ அபிஷேகம் இருக்குமே, ஆனால் நீங்களும் தேவனுடைய சமாதானத்தை குறித்து பிரயாசப்படக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். அதே நேரம் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும்படியாக தேவன் அனுக்கிரகம் செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவனுக்கு ஒரு ஆசாரியத்துவ ராஜ்யமாக
காணப்படும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அழைப்பு இருந்தது. எப்பொழுது? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட அனுபவத்திற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருந்தபோது அந்த அழைப்பு அவர்களுக்கு காணப்பட்டது. எங்கே படிக்கிறோம்? யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே படிக்கிறோம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். அங்க பாத்தீங்களா? ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த எபிரேய வாக்கியம் தான் அப்படியே எழுத்தின் பிரகாரமாக வெளிப்படுத்தல் 1:6 என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? A kingdom and priests, ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்கிற வாக்கியமாக அர்த்தம் கொள்ளும் வண்ணமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால் அங்க தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனுடைய ஜனங்கள் எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்பதை தேவாவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை தான் என்ன சொல்வார்கள் என்றால் பிரீஸ் ஆஃப் த லார்ட். இது எப்பொழுது உண்டாகிறது? ஒரு லேட்டர் ரிடம்ஷன். அது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிவிட்டோம். வனாந்திரத்துல இருக்கும் போது கர்த்தருக்கென்று ஒரு ஆசாரிய ராஜ்யமாக காணப்படும்படியாக அழைப்பு பெறுகிறோம். இப்ப யோசித்து பாருங்க, ஒரு அடிமைத்தனத்திலிருந்து தங்கள் சொந்த தேசத்திற்கு ஜனங்கள் வர்றாங்கன்னு வைங்க. அந்த சொந்த தேசத்துக்கு வரும்போது அந்த சொந்த தேசம் எப்படி இருக்குன்னா பாழடைந்து கிடைக்கிறது. எதுவுமே செய்ய முடியாது. தேவனுக்கு பலி செலுத்துறதுக்கு கூட சரியான ஒரு தேவைகள் அங்க இருக்காது. அப்ப அங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி சொந்த தேசத்திற்கு வரும்போது சொந்த தேசத்துல இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு மிக கடுமையான பிரயாசப்பட்டு ஒரு நம்பிக்கை இழந்துதான் ஒவ்வொரு காரியத்தையும் மிகவும் கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டியதா இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அப்படி ஒரு இலக்கை அடையும் போது, அந்த கானான் தேசத்தின் அனுபவத்திற்குள்ள வரும்போது கர்த்தர் என்ன செய்வாராம்? எல்லாத்தையும் ரிவர்ஸ் ஆக்கி விடுவாராம். ரிவர்ஸ் ஆக்கும் போது எல்லா அனுகூலமான ஒத்தாசைகளும் அவர்களுக்கு கிடைத்து விடும். அவர்களுக்கு தேவனோடு உள்ள உடன்படிக்கை நன்மைக்கு ஏதுவாக மாறும். அப்பொழுது அவர்கள் என்னவென்று காணப்படுவார்களாம்? கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவார்கள். தேவனுடைய பணிவிடைக்காரர்களாக காணப்படுவார்கள். யூனிவர்சல் ரைச்சியஸ்னஸ் அண்ட் பிரைஸ், தேவனுடைய நீதியும் தேவனுடைய துதியும் முழு உலகத்திலும் உண்டாவதற்கு ஏதுவாக தேவன் என்ன செய்திருப்பார் என்றால் ஆசீர்வதித்திருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா அப்ரஷன்கள், எதிர்ப்புகள் எல்லாம் மாறி இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எதிர்ப்புகள் எல்லாம் கடந்த காலமாக மாறி இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் என்ன செய்வார்? அப்படிப்பட்ட ஒரு லேட்டர் ரிடம்ஷன் உண்டாயிருக்கும்படியாக செய்வார். யூதாவிற்கு உண்டாயிருக்கக்கூடிய நிகழ்கால கஷ்டங்கள் எல்லாம் மாறி இருக்கும். அது எருசலேமின் எதிர்கால மகிமையாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படும் என்றால் பூரண தேவனுடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாக காணப்படும். இததான் தேவன் என்ன சொல்கிறார்னால், மகிமையின் மேல் மகிமை அடைவீர்கள். ஆம், நீங்கள் கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன உண்டு என்றால் சில உத்தியோகங்கள் உண்டு. அந்த உத்தியோகம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக செயல்படக்கூடிய உத்தியோகம் காணப்படுகிறது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் ராஜாவும் ஆசாரியனுமாக காணப்பட வேண்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதரியும்
ராஜாவும் ஆசாரியனுமாக காணப்பட வேண்டும். ஒரு ஆசாரியனாக தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலிகளை செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு ராஜாவாக இருந்து உங்கள் மனது சமாதானத்திற்குரிய ஆளுகைக்குட்பட்டு காணப்பட வேண்டும். உங்களுக்கு விரோதமான போராட்டங்களிலே தேவ ஆவியானவருடைய துணை கொண்டு ஜெயம் எடுக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதைதான் ராயல் பிரீஸ்ட்ஹுட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லுகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எங்கள் தேவனுக்கு முன்பாக நீங்கள் தேவனுக்கு முன்பாக அவர்களை ராஜாக்களும் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அதே வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடைய கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அதே வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். இதுக்குள்ள எல்லாம் நிறைய ஞான அர்த்தங்கள் இருக்கு. அது என்னன்றதை இனி வரும் நாட்களில் நம்ம படிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. எப்படி அறிவிக்கணுமா? உண்மையுள்ள சாட்சிகளாய் இருந்து உண்மையுள்ள சாட்சியாய் இருக்கிற கிறிஸ்துவை பற்றி என்ன செய்யணும்? அறிவிக்கணும். அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ராயல் பிரீஸ்ட்ஹுட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். உங்க எல்லாருக்கும் ஆசாரியத்துவ ஊழியம் இருக்கு. நீங்க எல்லாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள். நீங்கள் எல்லாரும் ராஜாக்களாக இருக்கிறீர்கள். அதுக்குரிய அபிஷேகத்தோடு தேவன் ஊழியம் செய்ய, கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க தேவன் கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாவத்திற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்கள், விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நீங்கள் ராஜாக்களாக ஆசாரியர்களாக காணப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவின் பாடுகளிலே பங்கு பெறக்கூடியவர்களாய் இருக்கிறீர்கள். இதுல கிறிஸ்துவின் பாடுகளிலே பங்கு பெறக்கூடியவர்களாய் இருக்கிறீர்கள். ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கு எதுலையும் பங்கு இருக்குன்னா, தேவனுடைய பரிந்து பேசுகிற ஜெபம் இருக்குல்ல, அதுலயும் உங்களுக்கு பங்கு இருக்கு. தேவனுடைய சாவரினிட்டி, தேவனுடைய ஆளுகை இருக்குல்ல, அதுலயும் உங்களுக்கு என்ன இருக்கு? பங்கு இருக்கு. அப்ப கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளில உங்களுக்கு பங்கு இல்லைன்னா, கிறிஸ்துவனுடைய பரிந்து பேசுதல்லையும் உங்களுக்கு பங்கு இல்லை, அவரோடு இருந்து ஆளுகை செய்கிறதுலையும் உங்களுக்கு என்ன இல்லை? பங்கு இல்லை. நீங்கள் வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏற்கனவே படித்த வசனம் தான். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி நிமித்தமும் எங்க இருக்கிறேன்? பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். அப்ப இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக காணப்படுகிறவர்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. அந்த உபத்திரவம் யாருக்கும் இருந்தது? யோவானுக்கும் இருந்தது. அவர் எங்க இருந்தார்? தனிமையாக பத்மு தீவிலே காணப்பட்டார். அடுத்த ஒரு வசனத்தை வாசித்து பார்க்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்களை வாசிப்போம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். பாடுபட்டோருக்கு பலன் உண்டு.
உண்மையுள்ள சாட்சியாய் இருந்து ஊழியம் செய்கிறவர்களுக்கு, ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருந்து கர்த்தருடைய சேவை செய்கிறவர்களுக்கு ஒரு பக்கம் கிறிஸ்து இயேசு நிமித்தம் உபத்திரவங்கள் இருந்தால், இன்னொரு பக்கம் கிறிஸ்து இயேசுனுடைய பரிந்து பேசுதலிலேயும் பங்கு உண்டு, அவரோடு இருந்து ஆளுகை செய்வதிலேயும் பங்கு உண்டு. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியா. பாடுபடலைன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் பாடுபடலைன்னா அவருடைய சுதந்திரத்துல நாம பங்கு பெற்று அவரோடு இருந்து ஆளுகை செய்ய முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அப்ப அந்திப்பா எப்படி காணப்பட்டிருக்கிறார் என்றால், உண்மையுள்ள சாட்சியாக இருந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறவராக இருந்தார். பாடுகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, அதுல தைரியமாக உண்மையுள்ளவராக இருந்து ஊழியம் செய்தார். கொல்லப்பட்டார், இரத்த சாட்சியாக மரித்தார். ஆனால் என்ன செய்யல? மறுதலிக்கவில்லை. கிறிஸ்துவை என்ன செய்யல? மறுதலிக்கவில்லை. அப்படிப்பட்டவர்கள் உண்மையுள்ள சாட்சிகளாக இருக்கிறபடியால் அவர்களுக்காக இயேசு கிறிஸ்துடைய பரிந்து பேசுதல் காணப்படும். அவர்கள் தேவனோடு இருந்து அவருடைய ஆளுகையிலே பங்கு பெறுவார்கள். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, நீர் எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினீர். கர்த்தாவே, ஒருவேளை நாங்கள் இன்றைக்கு விசுவாச வாழ்க்கை வனாந்திரத்திலே பிரயாணப்படுவது போல இருக்கலாம் கர்த்தாவே. ஆனால் உமக்கு எங்களை குறித்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு உண்டு. நாங்கள் உமக்கு ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக காணப்பட வேண்டும். நாங்கள் உமக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக இருந்து உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நாங்கள் உண்மையுள்ள சாட்சியாக காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து உண்மையுள்ள சாட்சிகளாக இருந்து அறிவிக்க வேண்டும் கர்த்தாவே. அதற்கு தேவையான கிருபையை நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. அதற்கு தேவையான மகிமையை எங்களுக்குள்ளே நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த மகிமையை நாங்கள் கர்த்தாவே வீணாக்காமல், அந்த மகிமையை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக, அது நிமித்தமாக வருகிற உபத்திரவங்களை நாங்கள் சகிக்கிறவர்களாக கர்த்தாவே, உம்முடைய பரிந்து பேசுதலிலே பங்கு பெறுகிறவர்களாக, உம்முடைய கர்த்தாவே ஆளுகையிலேயும் நாங்கள் காணப்படும்படியாக, ஒரு காலம் நாங்கள் உம்மை மறுதலித்து பின்வாங்கி போகாதவர்களாக, உத்தம சாட்சிகளாக காணப்படும்படியாக கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையை இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னீரே. ஒரு தலபலவரதபுதலவே அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவியானவர், 7 ஆவிகளை உடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிறைவானவராய் இருக்கிற தேவாவியானவரே, உமக்கும் ஒரு தலபலவரதபுதலவே கர்த்தாவே, பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக காணப்படுகிற இயேசுவே, உமக்கும் ஒரு தலபலவரதபதிலபலவரதபுதலவே கர்த்தாவே, மை ஸ்தோத்தரிக்கிற மரித்தோரில் உயிர் தெழுந்தவர்களில் முதற் பிறந்தவராக காணப்படுகிறீரே கர்த்தாவே, உமக்கும் எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு தலபலவரத உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருப்பதாக, உம்முடைய சமாதானம் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருப்பதாக. ஒரு தலபல எங்களுக்கு வருகிற உபத்திரவங்களில் எல்லாம் கர்த்தாவே, நீர் உம்முடைய சித்தத்தின்படி ஜெயமோ கர்த்தரால் வருகிறது என்று சொல்வதற்கு எதுவாக நாங்கள் கர்த்தாவே விசுவாசத்திலே பலப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்தருளுவீராக, கர்த்தர் கிருபை செய்தருளுவீராக. ஒரு தலபலவரதபதிலபலவர ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான்.
ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. ஏன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யான். ஏன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யான். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்று சொன்னோனே, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்று சொன்னோனே, அதி சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் யான். அதி சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் யான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யான். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யான். நாம் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக காணப்பட்டு தேவனுக்கு உத்தம சாட்சிகளாக, உண்மையுள்ள சாட்சிகளாக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற ஹல்லேலூயா நித்திய தேவன், ஹல்லேலூயா வார்த்தைகளாலே வர்ணிக்க முடியாத தேவனை ஆராதிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்றால், அவர் இந்த வானத்தை பூமியும் படைத்திருக்கிறார் என்றால், அவருக்கு இந்த படைப்புகளின் மீது நல்ல நோக்கங்கள் உண்டு, நல்ல திட்டங்கள் உண்டு. தெய்வ பிள்ளையே, அந்த நோக்கத்திற்கென்று, அந்த நல்ல திட்டத்திற்கென்று தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் என்றால், ஒரு நாளும் கஷ்டங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது என்று சொல்லி ஹல்லேலூயா நீ ஒரு நாளும் கிறிஸ்துவை மறுதலித்து ஹல்லேலூயா பின்வாங்கி போக வேண்டாம். ஒரு உண்மையுள்ள சாட்சியாக காணப்படு. ஒரு உனக்காக கிறிஸ்து இயேசுநாதர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஒரு உனக்காக ஒரு அவரோடு கூட இருந்து ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பாக்கியமும் ஆசீர்வாதமாக உண்டாயிருக்கிறது. ஒரு கொஞ்ச கால பாடுகளை நினைத்து கலங்காதே. ஒரு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. நாம் சோர்ந்து போகிறவர்களுக்கு தேவன் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணக்கூடிய தேவனாய் இருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். தேவனுக்கு உத்தம சாட்சிகளாய் இருப்பீர்கள். நல்ல கோதுமை மணிகளாக அவருடைய பண்டக சாலையிலேயே காணப்படுவீர்கள். ஒரு நாளும் பதரை போல இருக்க மாட்டீர்கள். பதர்தான் பறக்கடிக்கப்படும். நீங்கள் மறுதலிக்கிற பதர்கள் அல்ல. ஒரு நீங்கள் தேவனுடைய கரத்திலே காணப்படுகிற அலங்காரமான கிரீடங்கள், ஒரு தலமான ராஜமுடிகளாய் இருக்கிறீர்கள். ஒரு கர்த்ததாமே இந்த வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்குவாராக. ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்த இரக்கணரே, இந்த ஆண்டவரே அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா வெளிப்படுத்தல் புத்தகத்திலிருந்து கர்த்தர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் உள்ள ஆண்டவரே காரியங்களை கேட்கிறவனும் அதை வாசிக்கிறவனும் தியானிக்கிறவனும் கை கொள்கிறவனும் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தர் அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 7 சபைகளை குறித்து ஆண்டவரே அப்பா சபையினுடைய உள்ளூர் நிலைமைகளை ஆண்டவரே வெளிப்படுத்தும்படியாகவும், சபைகள் செயல்படும் விதத்தை ஆண்டவரே வெளிப்படுத்தும்படியாகவும் கர்த்தர் 7 விதமான சபைகளை குறித்து ஆண்டவரே, அது மாத்திரமல்ல திருத்துவ தேவனை குறித்து இந்த நாளிலே கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளால் தேவனை விவரிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய ஆண்டவரே நாங்கள் தேவனை குறித்து இந்த நாளிலே கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்படியாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய 7 விதமான ஆண்டவரே உத்தியோகங்களை ஆண்டவரே கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக
அவருடைய கிருபையும் வல்லமையும் வெளிப்படுத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் பலனையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் தேவ பக்தியை அளிக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அந்த 7 வித உத்தியோகங்களை குறித்து இந்த நாளை கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறார் என்று ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்கிற சாட்சி ஆண்டவரே, அந்த உண்மையுள்ள சாட்சியை அறிவிக்கிறவர்கள் அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மூலம் அவர்களும் உண்மையான சாட்சியாய் இருக்கிறார்கள் என்ற நாளை கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அந்திப்பாவும் யோவானும் பலவித உபத்திரவங்களின் மூலம் இயேசு கிறிஸ்து உண்மையான சாட்சி என்பதை அவர்களுடைய உபத்திரவத்தின் மூலம் அவர்கள் வெளிப்படுத்தி அதன் மூலம் அவர்களும் உண்மையுள்ள சாட்சியாய் இருக்கிறார்கள் என்று இன்றைய நாளிலே கற்றுக் கொடுத்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அப்படியாக ஆண்டவரே, மரித்தோரிலிருந்து முதற் பேரானவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஆண்டவரே முதற் பேரானவரும் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் மகா உயர்ந்தவருமாய் இருக்கிறார் என்று நாள் கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர் தகப்பனை நித்திரை அடைந்தவர்கள் முதற் பேரானவரும் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவரும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஆண்டவரை காணப்படுகிறார் என்று நாளை கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியாக ஆண்டவரே, உயிருள்ள சாட்சியும் ஆண்டவரே தகப்பனே பூமியின் ஆண்டவரே தகப்பனே ராஜாக்களும் ஆசாரிகளுமாக எங்களை மாற்றின தேவனுக்கு நாங்கள் இந்த வேளையிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கல்வாரி சிலுவையின் மூலமா இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே அந்த இரத்தத்தினாலே எங்களை பாவங்களற கழுவி எங்களை விடுதலையாக்கி எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் மாற்றி அந்த கிருபைக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. தேவனுடைய நீதியை ஆண்டவரே உலகத்திற்கு கிடைக்க பண்ணும்படியாக கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டு ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் மாற்றி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்திப்பா உம்மை மறுதளிக்கவில்லை ஆண்டவரே. அப்பா, உண்மையுள்ள சாட்சியாய் அவர் காணப்பட்டார். அதே போல ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே எங்களுக்கு வருகிற உபத்திரவத்தில் ஆண்டவரே நாங்கள் உண்மையுள்ள சாட்சியாய் இருந்து ஆண்டவரே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நாங்கள் இருந்து தேவ ராஜ்யத்திற்காக நாங்கள் பாடுபட அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்படியா ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு எங்கள் சபை முழுவதையும் அவருடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே எங்களை ஆசீர்வதித்து நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்திலே துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே உண்மையுள்ள சாட்சியாய் இருக்கிறார். அந்த உண்மையுள்ள சாட்சியாக காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிற உண்மையுள்ள சாட்சிகளாக முதலாம் உயிர்த்தெழுதலிலே கிறிஸ்து பங்கு பெற்றது போல நாமும் பங்கு பெறுகிறவர்களாக, அவர் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறவராய் இருக்கிறபடியால் நாமும் அவரோடு கூட இருந்து ஆளுகை செய்கிறவர்களாக காணப்படுவதற்கு ஏதுவாக பாவங்களில் இருந்தெல்லாம் விடுதலை பெற்று தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும்
ஆசாரியர்களுமாய் இருந்து உத்தம ஊழியத்தை செய்ய தேவன் தாமே கேட்ட வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.